நம்ம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமா நம்ம விருப்பப்பட்ட விஷயத்தை வந்து நம்ம கேட்கும்போது இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்காக அந்த விஷயத்தை புதுசா உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்மளுடைய உணர்வுகளை இந்த யூனிவர்ஸ்க்கு கொடுக்கும்போது நம்ம விருப்பப்பட்ட விஷயத்த அந்த யூனிவர்ஸ் வந்து நமக்காக அதை உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இங்க உண்மை என்ன அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்காக எந்த ஒரு விஷயத்தையும் புதுசா உருவாக்கி தரது கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நமக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்க ஒரு வீட்டை இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்லை ஒரு காரை இருக்கணும்னு நினைச்சாலும் சரி, இல்லை ஒரு தொழிலையோ ஒரு ஜாபையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நபரையோ இல்லை ஒரு உறவு சிக்கலை நீங்கள் சரி செய்யணும்னு நினைச்சாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்காக வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக இந்த யூனிவர்ஸ் வந்து எதையுமே புதுசாக உருவாக்கி தரது கிடையாது. ஏற்கனவே அது உங்களை சுற்றி தான் இருக்கு. உங்களை சுற்றி உங்களுக்கு தேவையானதை விட அளவுக்கு அதிகமாகவே இந்த யூனிவர்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எல்லாமே ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கு. அதிலிருந்து உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, அவ்வளோதான். அப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த விஷயம் உங்களுடைய கைக்கு எட்டக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது. நீங்கள் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிகளை செய்யும் போது உங்களுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க நீங்கள் விரும்பக்கூடிய அந்த விஷயத்தின் மேலே மட்டுமே இருக்கும். உங்களுடைய ஒட்டுமொத்த எண்ணங்களும் அந்த விஷயத்தின் மேலே மட்டுமே குவிக்கப்படும் போது உங்களுக்கு வந்து அது உங்களுடைய கை கெட்டக்கூடிய தூரத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அதை உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். இப்படிப்பட்ட நம்பிக்கையின் விளைவாக உங்களுடைய கான்சியஸ் வந்து அதை அடையிறதுக்கான சாத்தியக்கூறுகளை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கும். அதை எப்படி அடைய முடியும் அப்படின்னு அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சூழலில் நீங்கள் அதை நோக்கி ஈர்க்கப்படுவீங்க, அதுவும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும். இது ரெண்டும் ஒன்று சேரும்போது அது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு நபர் வந்து ஒரு பொருளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஸோ அவருடைய அந்த ஒட்டுமொத்த எண்ணங்களையும் அந்த பொருளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுலையே அவர் வந்து அவருடைய எண்ணங்களை வந்து ஒருங்கிணைக்கும் போது அந்த பொருள் இந்த உலகத்துல தன்னைத்தானே வெளிப்படுத்திக்குது. இதை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, அவருடைய எண்ணங்களை கொடுத்தாரு, இந்த யூனிவர்ஸ் வந்து அவருக்கு அதை வந்து உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, அந்த பொருள் ஏற்கனவே இங்கே தான் இருக்குது. அதுக்கான சாத்தியக்கூறுகளோட அது இங்கே தான் இருக்குது. அது உருவாகிறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளோட அது இங்கே தான் இருக்குது. இந்த ஒரு நபர் அவருடைய எண்ணங்களை ஒருங்கிணைச்சதன் விளைவா அந்த விழிப்புணர்வோட அதை வெளியே கொண்டு வந்திருக்காரு, அவ்வளோதான். இந்த யூனிவர்ஸ் வந்து அவருக்காக அதை புதுசாக உருவாக்கி கொண்டு வந்து அவர்கிட்ட சேர்த்துடல. அந்த பொருளை வெளியே கொண்டு வந்தது இவருடைய எண்ணங்கள் மூலமா. அது ஏற்கனவே அங்கதான் இருந்தது. அவருடைய விழிப்புணர்வு மூலமா அவர் தெளிவா அதை பார்த்தாரு, அது இருக்கிறது அவருக்கு தெரிஞ்சது, அவர் அதை இங்க கொண்டு வந்தாரு, அவ்வளவுதான். இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அவங்க வேண்டக்கூடிய விஷயத்தை இந்த பிரபஞ்சம் அவங்களுக்காக உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை, இங்கே நமக்கு தேவையானதை விடவும் அளவுக்கு அதிகமான விஷயங்கள் இங்க உருவாக்கப்பட்டிருக்கு. எல்லாமே நம்மளை சுத்தி தான் இருக்கு. நம்ம அதை பார்க்கறதுக்கான அந்த விழிப்புணர்வோடு இல்லை. அந்த விழிப்புணர்வோடு அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னம்னா நம்ம கை கட்டக்கூடிய அந்த தூரத்தில் தான் அது இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இந்த அவேர்னஸ் தான் நம்மக்கிட்ட மிஸ் ஆகுது. அதனால தான் நம்மளால் வந்து நம்ம நினச்ச விஷயங்களை இன்னுமே ஈர்க்க முடியாமல் இருக்குது. நீங்கள் விரும்பக்கூடிய அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து உங்களுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த அந்த விளைவு அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் விரும்பக்கூடிய விஷயத்தை உங்களை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய, அதாவது உங்களுடைய கவனத்தை திசை திருப்பக்கூடிய இந்த சோஷியல் மீடியா, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு, வெட்டி பேச்சு, காசிப் பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நீங்கள் முதல்ல வெளியே வரணும். இந்த விஷயங்கள்லேருந்து உங்களுடைய கவனத்தை முழுக்க முழுக்க நீங்கள் விரும்பக்கூடிய அந்த விஷயத்தின் மேலே வைக்கும்போது அது உங்கள் பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அது உருவாகும் போது அந்த நீங்கள் எதிர்பார்த்த அந்த விளைவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அற்புதமான விளைவு உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. அதை பார்க்கறதுக்கான விழிப்புணர்வை மட்டும் நீங்கள் வளர்த்துக்கிட்டா போதும். அந்த நம்பிக்கை தானாக உங்களுக்கு வரும், அது உங்களுக்கு கிடைக்கும். கடவுள் வந்து உங்களுக்கு தருவார், இந்த பிரபஞ்சம் வந்து தரும், இல்லை யாரோ ஒரு நபர் தருவாங்க, ஒரு அதிசயம் ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காதீங்க. அந்த அதிசயம் இப்போ உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் தாராளமாக அதை போய் எடுத்துக்கலாம். நன்றி.